இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியூடாக தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் என்றால், இன்றைக்கும் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலிலே ஒரு கரைபடிந்த நாளாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக நவாலி சென்ட் பீட்டர்ஸ் படுகொலையினுடைய 30வது ஆண்டு தினமாக இன்றைய தினம், நினைவு தினமாக இன்றைய தினம் இருக்குது. அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த படுகொலை தொடர்பான விடயங்களை தான் கதைக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறும் பேசிக் கொண்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அது ஒரு தீவிரவாத தாக்குதல், அதிலே கொல்லப்பட்ட மக்கள், அதற்கான நீதி விசாரணைகள் கிடைக்க வேண்டும் என்றும் பலரும் பேசிக் கொண்டிருக்கிற போது நாங்களும் அதற்கு ஆதரவு இருக்கிறோம். உண்மையிலேயே அந்த உயிர் நீத்தவர்கள் நடந்திருக்கக்கூடிய பயங்கரம், அதற்கான நீதி கிடைக்க வேண்டும், அதிலே மாற்று கருத்துக்கிடம். அப்படி இருக்கும் பொழுதும் எங்களுடைய பிரதேசங்களிலும் பல்வேறு தேவாலயங்கள் மீது பல்வேறு கொலைகள் நடாத்தப்பட்டிருக்கிறது, பல்வேறு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருக்கிறது, பல்வேறு ஆலயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு, அப்ப இந்த கடவுளையே நம்பி என்று கதையாக போனவர்கள் எல்லாம் கலங்க வைத்த சம்பவங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலேயே நடைபெற்று, அது தொடர்பாக யார் பேசப் போகிறார்கள் என்பதுதான் பிரச்சனையாகவே இருக்கிறது. அப்ப அதனுடைய ஒரு சிறிய உதாரணமாகத்தான் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் படுகொலை இன்றைய தினத்திலே இருக்கிறது. குறிப்பாக 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புக்காரா குண்டு தாக்குதலிலே இறந்திருக்கக்கூடியவர்களுடைய 30 ஆண்டுகள் நிறைவு என்பது இன்றைக்கு வந்திருக்கு. எனவே ஒரு இடத்திலே இந்த 1995ஆம் ஆண்டு முன்னேறி பாய்ச்சல் என்ற நடவடிக்கை மூலம் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் வலிகாமம் பகுதிகளிலே தங்களுடைய படை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது, அனைவரும் நவாலி பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே நீங்கள் தஞ்சம் புகுந்திருக்கலாம். அதே போல அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கதிர்காமம் ஆலயம், இந்த ஆலயங்களில் நீங்கள் தஞ்சம் புகுந்திருக்கலாம். ஆலயங்கள் மனிதநேயம் மிக்க இடங்கள். அப்ப அந்த இடங்களிலே தாக்குதல் நடாத்தப்படும் போது மக்கள் அவற்றை நம்பி சந்திரிகா அம்மணியினுடைய காலம், இன்றைக்கு செம்மணிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அம்மணியினுடைய காலத்திலே தான் இந்த கொடூரங்களும் நடந்தது. அப்ப மக்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நவாலி சின்ன கதிர்காமம் முருகன் ஆலயத்திலே தஞ்சம் புகுந்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்கே கடவுளே கதியென, இயேசுபிரானை அன்பின் மார்க்கத்தில் நின்ற இயேசுபிரானை கதியென நம்பி இருக்கக்கூடிய மக்கள், முருகனிடத்தினுடைய கால்களிலே சரணடைந்திருக்கக்கூடிய மக்கள், பசியால் பட்டினியால் தங்கள் சொந்த இடங்களை விட்டு வலிகாமம் பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து காரைநகர் பகுதியில் இருந்தெல்லாம் இடம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அங்கே இருக்கும் பொழுது அங்கே மிலேச்சத்தனமான குண்டு தாக்குதல் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படுது. அதிலே அப்பாவி பொதுமக்கள் பலரும் உடல் சிதறி பலியாகி போனார்கள். கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான மக்கள் அந்த இடத்திலே உடல் சிதறி பலியாகி போனார்கள். 350க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருந்தார்கள். அந்த இடமே ஒரு நிமிடத்தில் கலோபரமாக மாறி போனது. குறிப்பாக அந்த ஆலயங்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் காரணமாக பல்வேறு பேருடைய உடல் பாகங்கள் சிதறி வேறு வேறு வீடுகளுக்குள் விழுந்து கிடந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்குள் இருக்கிறது. இந்த முருகன் ஆலயங்களுக்குள் கைகள் என துண்டிக்கப்பட்டு சிதறி இருந்தது. சிதறி போன உடலங்கள் பல இருந்தது. பல மக்களை அப்படியே பழைய அந்த ஆக்களுக்கு பதில் தெரியும், அந்த விடயங்களை அப்படி அள்ளி டிராக்டர் பட்டியலில் போட்டுக்கொண்டு சென்றார். இன்றைக்கு வரைக்கும் நவாலி மண் என்பது அந்த பெரிய வழிகளை சுமந்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அங்கே ஒரு நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி புக்காரா குண்டு தாக்குதல் மூலம் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவு கூறுவதற்காக அங்கே ஒரு நினைவு தூபி நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திற்கு பக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஜூலை 9ஆம் தேதி அங்கே விளக்கேற்றி மலர் வணக்கம் செலுத்தி மாலை போட்டு அந்த உறவுகள் கதறி எழுகின்ற காட்சி நெஞ்சை உழுக்க வைக்கக்கூடியது. அதனுடைய 30வது ஆண்டு சோக நினைவு நாள் என்றாக இருக்கிறது. அந்த பகுதியிலே இன்றைக்கும் தங்களுடைய பிள்ளைகளை, உறவுகளை, சொந்தங்களை, மனைவிகளை, கணவன்மார்களை என்று பலரையும் பலி கொடுத்தவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கதறி எழப் போகிறார்கள். இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இயேசுபிரான் எங்களை மீட்பராக இயேசுபிரானுடைய ஆலயத்தினுடைய வாசலில் வைத்தே நாங்கள் கொல்லப்பட்டோம். பாவிகளுக்காகவும் சிலுவை சுமந்திருக்கக்கூடிய இயேசுபிரானுடைய ஆலயத்தில் நாங்கள் கொல்லப்பட்டோம். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே இயேசுபிரானுடைய அந்த சிலை மீது குருதி தெரித்து போய் கிடந்தது. அதுபோல புகைப்படங்கள் அல்லது தொழில்நுட்ப கருவிகள் இருந்திருந்தால் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடந்த படுகொலையும் இன்னொரு பல காட்சிகளை எங்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஒரு தேவாலயத்தின் மீது, இறை தூதருடைய ஆலயத்தின் மீது நடாத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல் என்பது ஈழத்திலே இடம்பெறக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய வழியை எங்களுக்கு காட்டுவதாக இருக்கிறது. எனவே நாங்களும் இன்றைய நிகழ்ச்சி கூடாக இறந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் சொந்தங்கள் அத்தனை பேரது ஆத்மாக்களும், அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் அத்தனையும் சாந்தி அடையட்டும் என்று எல்லாம் இயேசுபிரானை பிரார்த்தித்துக் கொள்வோம். நிச்சயமாகத்தான். குறிப்பாக இந்த தாக்குதல் அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளாக இருக்கட்டும், அல்லது இந்த 2000க்கு பின்னர் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை நேரில் கண்டதா, குறிப்பாக இந்த யாழ்ப்பாண பகுதிகளில் வாழ்ந்தவர்கள், இந்த சண்டை காலங்களில் அந்த குறித்த பிரதேசங்களிலிருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய தலைமுறை என்பது இந்த இந்த மாதிரியான அனுபவங்களை எல்லாம் நாங்கள் பெற்றது கூட கிடையாது. சண்டை என்பது ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கான அது ஏன் அந்த அந்த காலப்பகுதியால் அது ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் கூட எங்களுக்கு தெரியாது. சாதாரணமாக இந்த வானத்தில் ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டாலே நாங்கள் ஓடி போய் ஏதாவது ஒரு மூலைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்ற வரலாறுகள் தான் எங்களுடையதாக இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு பாதுகாப்பான பிரதேசம். குறிப்பாக ஒரு போரினுடைய அடிப்படை விதிகளாக இருக்கட்டும், அது ஒரு மனித குலத்திற்கு எதிராக மீறி எங்களுடைய
தேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதற்குரிய அடிப்படை சான்றாக கூட இந்த நாட்கள் எங்களுடைய தேசங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த மத ஸ்தலங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது, வைத்தியசாலைகள் பாடசாலைகள் மீதெல்லாம் தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் அடிப்படை போர் விதியாக இருந்தாலும் எங்களுடைய தேசங்களில் நாங்கள் தினம் தினம் ஒவ்வொரு நாளையும் பாடசாலையில் உயிர் நீத்தவர்களுக்காக நாங்கள் அந்த தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். தேவாலயங்களில் உயிர் நீத்தவர்கள், வைத்தியசாலையில் உயிர் நீத்தவர்கள் என்று ஒவ்வொரு தினத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய தேசங்களில் எப்படி இந்த போர் விதி மீறல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு மிலேச்சத்தனமாக ஒரு இராணுவ படை செயற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது உண்மையில் தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது வலி நிறைந்த பக்கங்களாக இருக்கிறது என்பதுதான் உண்மை தன்மையான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இந்த உயிர் நீத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய உயிரை பாதுகாத்து விட மாட்டோமா, ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் அடுத்த நாளைய விடுகின்ற பொழுது நிம்மதியான பொழுதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த தேவாலயத்தை நோக்கி விரைந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு கணப்பொழுதில் முடிந்திருக்கும் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையில் அவ்வளவு வேதனையும் வலியும் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் இத்தனை வலி வேதனைகளுக்கு பிறகும் எங்களுடைய சமுதாயம் எந்த ஒரு 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 வலி வேதனைகளை கடந்து வந்திருக்கிறது என்பதை தாண்டி இன்று நாங்கள் எல்லாருமே ஒரு உலகிற்குள் எங்களுக்கொண்டு ஒரு தனி உலகிற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக உயிர் நீத்தவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய இனத்தில் பிறந்ததனால் உயிர் நீத்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன திருப்பி செய்ய போகிறோம் அப்படி என்ற ஒரு கேள்வியோட எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் தினமும் பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலரே இன்னமும் இந்த சர்வதேச விசாரணைகளுக்கு அதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏன் இப்பொழுது செம்மணியில் மண்ணை தோண்டி எங்களுடைய வரலாறுகளை பேசுகின்ற பொழுது, எங்களுடைய வரலாறுகள் இப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற பொழுது எதற்காக பழையதை தோண்டி கொண்டிருக்கிறீர்கள்? அது சிலது ஒரு இராணுவத்தினுடைய உடலுடைய எச்சங்களாக கூட இருக்கலாம் அப்படி என்று சொல்வதை பார்க்கின்ற பொழுது இன்னமும் இந்த ஒரு மிகவும் ஒரு சிறிய நாடு, இதிலும் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை இனத்தை எப்படியெல்லாம் சிறுபான்மைப்படுத்தலாம், எப்படியெல்லாம் சிறுபான்மைப்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் சிறுபான்மைப்படுத்திய வரலாறுகள் எங்களுடைய தேசத்தில் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இவ்வளவு காலமும் மௌனித்திருந்த மக்கள் எங்களால் எதுவும் பேச முடியாது. எங்களால் இந்த இடத்தில் இப்படி ஒரு படுகொலை இடம்பெற்றிருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் ஒரு காலகட்டத்தில எல்லாம் பேசினாலே எங்களுக்கு பிரச்சனை. இன்றுதான் சமூக வலைத்தளத்தில் கூட அது தொடர்பாக ஆதரவு வெளியிடுபவர்களை எல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கின்ற பொழுது யார் பேசுவார் என்று இந்த மண் புரிந்து கொண்டிருக்குமோ என்னவோ தெரியவில்லை. நீங்கள் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, நான் பேசுகிறேன் அப்படி என்று இந்த மண் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறது. இருந்தாலும் ஏதோ ஒரு அந்த செம்மணி பகுதியை எல்லாம் நாங்கள் இதுவரை காலமும் கடந்து செல்கின்ற பொழுது இந்த மண் ஒரு காலத்தில் பேசும் அப்படி என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். எங்களுக்குரிய நீதி எங்க இருக்கிறது, எங்களுக்குரிய நீதியை யார் தரப்போகிறார் இப்படி என்று நினைத்து கொண்டிருந்த இந்த காலப்பகுதிகளில் எங்களுடைய மண் பேசி இருக்கிறது அப்படி என்பதுதான் உண்மையான விடயம். உண்மையில் இந்த நவாலி சென்ட் பீட்டர்ஸ் அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய தேவாலயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படுகொலை பற்றி இந்த நிகழ்வுக்கு முன்னர் ஹரிஹரன் எனக்கு கூறிக்கொண்டிருந்தார். அங்க இருந்த சிதிலங்கள் உடல்களை எல்லாமே ஒரு டிராக்டர் வைத்து அள்ளிக்கொண்டு சென்றார்கள் என்பது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கை, எத்தனை மனிதர்களுடைய கனவு. வெறும் இலங்கை என்ற ஒரு நாட்டில் தமிழ் இனத்தில் பிறந்ததனால் இத்தனை துன்பங்களையும் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அதை மனம் ஏற்றுக்கொள்ளதே இல்லை. இப்படியான உணர்வுகளை எல்லாம் தாண்டி இவ்வளவு காலம் தாண்டி வளர்த்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தின் நிலைமை, இந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய போக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்கின்றதை நினைக்கின்ற பொழுதும் உயிரிழந்தவர்களுக்காகவாவது நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், எங்களுக்கான உரிமைகளை விட்டு கொடுக்காமல் எங்களுக்கான சரியான கடமைகளை பின்பற்றி நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை இப்படியான தினங்கள் எல்லாம் நினைவு கூறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இளம் சமுதாயத்தின் பேர் எங்களுடைய பத்திரிகைகளில் பார்க்கின்ற பொழுது தினமும் போதைக்கு அடிமையாகி கொண்டு கல்விகளை இடைநிறுத்தி கொண்டு ஏதோ ஒரு போக்கில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எதை சொல்லி அவர்களை திருத்துவது என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு புதிராகவே இருக்குது ஹரிஹரன். நிச்சயமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த சென்ட் பீட்டர்ஸ் படுகொலை நவாலி பிரதேசங்களிலே வாழக்கூடிய மக்களில் பலரும் அந்த படுகொலையை பார்த்து, அந்த புகாரா குண்டு தாக்குதலை பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் இன்றைக்கும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய தாய் தந்தை கண்முன்னே இறந்திருப்பது, அவர்களுடைய உடலங்கள் சிதைந்து போயிருப்பது, அதை பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்ட பலரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரதேசங்களிலே அவர்களை இன்றைக்கு அந்த பின்னேறம் நடைபெறக்கூடிய நினைவேந்த நிகழ்வுகளிலே பார்க்கக்கூடியதார். அப்ப ஒரு தாக்கம் 30 ஆண்டுகள் என்று நாங்கள் சாதாரணமாக சென்றாலும் 30 ஆண்டுகளாக இன்னும் அந்த தாக்கத்திலிருந்து வெளிவராத எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது எங்களுக்கு நடைபெறுகின்ற அநீதிகள் இன்னும் எத்தனை பேரை மனரீதியாக பாதிப்பட்டு, எத்தனை பேருடைய நிம்மதியை குழப்பியிருக்கிறது, எத்தனை பேருடைய
எங்களுடைய தூக்கங்களை இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் செய்திருக்கிறது என்பதை நாங்கள் அந்த வரிகளை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்குது. எது எவ்வாறாயினும் நடந்ததாக இருக்கட்டும். இறந்த அந்த ஆத்மாக்களுக்காக நாங்களும் பிரார்த்தித்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த தேசிய விபத்து தடுப்பு வாரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 3வது நாளாக இருக்கு தேசிய விபத்து தடுப்பு வாரத்தில். அப்ப 1வது நாளிலே வீதி விபத்துகளுக்கான விழிப்புணர்வு நாளாக அது இருந்தது. 2வது நாள் குறிப்பாக இந்த தொழிற்சாலைகள் பணியிடங்களில் ஏற்படக்கூடிய விபத்து தடுப்பு நாளாக இருந்தது. இன்றைக்கு வீடுகளிலே ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கக்கூடிய நாளாக அல்லது வீடுகளிலே ஏற்படக்கூடிய விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வு நாளாக இன்றைய தேசிய விபத்து தடுப்பு வாரத்தினுடைய 3வது நாள் இருக்கு. அப்ப வீடுகளில் ஏற்படக்கூடிய விபத்துகள், வீடுகளில் என்ன விபத்துகள் என்றால் வீடுகளில் பலதரப்பட்ட ஒரு விபத்துகள் வருது. வீடுகளில் குறிப்பாக இந்த சிறுவர்கள் விளையாடும் பொழுது வரக்கூடிய விபத்துகள், மின் சாதனங்களுடைய அதனால் வரக்கூடிய விபத்துகள், அல்லது வீடுகளில் இருக்கக்கூடிய கட்டடங்களில் இருந்து வரக்கூடிய விபத்துகள், மரங்கள் முறிந்து விழுகிறது போன்ற விபத்துகள், கிணறுகளுக்குள் பிள்ளைகள் தவறி விழுவது போன்ற விபத்துகள், பல்வேறு விபத்துகள் வீடுகளுக்குள்ளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது வெளியிலே பெரிதாக தெரியாவிட்டாலும் வீடுகளுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகள் எங்களுக்கே பல பேருக்கு தெரிந்திருக்கும். வலிக்கு விழுகிறதாக இருக்கட்டும், அதே போல இந்த ஓஸ்ட்ரூம்ல வலிக்கு விழுகிறார்களாக இருக்கட்டும், அப்படி பல விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வயது போனவர்கள் தான் வயது போனவர்கள் தொடர்பில் மிக கவனமாக இருந்து கொள்ளும். அதே போல சிறுவர்கள் தொடர்பான விடயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளும். அதே போல இந்த விபத்துகள் என்று வரும்பொழுது இந்த திடீரென உணவு குறைக்கிறது போன்ற விடயங்கள் எல்லாம் பல்வேறு விடயங்கள் இருந்து கொண்டிருக்கும். அது தொடர்பான வீடுகளில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கள், அது தொடர்பான விழிப்புணர்வுகளுக்காகத்தான் இந்த 3வது நாள் தேசிய விபத்து தடுப்பு வாரத்தினுடைய வீடுகள் நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கக்கூடிய விடயமாக இருக்கு. குறிப்பாக வீடுகளில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் என்று வரும்போது இந்த வேலைக்கு செல்லக்கூடியவர்களுடைய வீடுகளில் தாயும் தந்தையும் வேலைக்கு செல்கிறார்கள், அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகள் என்பது அதிக அளவில் இருக்கு. ஏனென்றால் பிள்ளைகளை கவனிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார். அப்ப பிள்ளைகள் ஓடி விழுகிறது, விழுந்தெழும்புறது, படியில் தடைக்கு விழுகிறது, அந்த மண்டை ஓடுகிறது, கல்லுகளுக்கு விழுகிறது, பல்வேறு விடயங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய இன்றைக்கு இந்த சின்ன சின்ன அறையில போட்டு அதுக்குள்ள பிள்ளைகளை பூட்டி வச்சுட்டு அதுகளுக்கு போய் சாப்பாடு விளையாட்டு சாமெல்லாம் வச்சுட்டு போய் வர சிஸ்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டாலும் இந்த விபத்துகள் தொடர்ந்த வண்ணமே தான் இருக்கு. அண்மையில் கூட செய்திகளில் நாங்கள் படிக்கக்கூடிய இருக்கிறது. இந்த கிணற்றுக்கட்டிலே இருந்த பிள்ளை கிணற்றுக்குள்ளே விழுந்தது, மீன் தொட்டிக்கு கிணற்றுக்கு அந்த மீன் குஞ்சுகள் எட்டி பார்த்து அது கிணற்றுக்குள்ளே தவறு விழுந்தது, பல்வேறு விடயங்களை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய விபத்துக்களை தடுக்கக்கூடிய இந்த நாளில் இது தொடர்பான விடயங்களில் நாங்கள் விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தை பிள்ளைகள், முதியவர்கள், இந்த இருவரும் தான் வீடுகளில் நடக்கக்கூடிய விபத்துகளில் அதிக அளவிலே சிக்கிக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே அது தொடர்பான விடயங்களில் மக்கள் விழிப்புணர்வாக நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக தான். குறிப்பாக இந்த வீடுகளில் ஏற்படக்கூடிய விபத்துகள் அப்படி என்று சொன்ன உடனே எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மனநிலை அப்படி என்றால் சிசிடிவி கேமரா என்ற ஒரு விஷயத்தை பூட்டிவிட்டால் விபத்துகள் குறைந்து விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எந்த ஒரு சிசிடிவி கேமராவாலும் வீட்டில் இருக்கக்கூடிய விபத்துகளை தடுக்க முடியாது. நாங்கள் கண்காணிப்பதற்காக அதை வைத்துக் கொள்ளலாமே தவிர ஏனைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்தோ முதியவர்கள் சார்ந்தோ எடுக்க வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு பொறுப்பாகத்தான் இருக்கிறது. இந்த வீதிகளில் தான் விபத்துகள் அதிகரித்திருக்கிறது என்று பார்த்தால் இப்பொழுது வீடுகளிலும் விபத்துகள் என்பது ஒரு சாதாரணமான விடயமாகத்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ரம்புட்டானுடைய விதியை ரம்புட்டானை உண்கின்ற பொழுது அந்த விதை சிக்க 5 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற பொழுது சில உணவுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கோ முதியவர்களுக்கோ கொடுக்கின்ற பொழுது அதை தெரிவு செய்து அவர்களுக்கு ஏற்றால் போல் அதை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. அது அவர்கள் விருப்பப்படுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக பெற்றோர்கள் அதை இலகுவாக வாங்கிவிட்டு அலட்சியமாக இருத்தல் என்பதுதான் இப்படியான விடயங்களை நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வீட்டில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் என்பதும் அதுவும் சில வேளைகளில் எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத விபத்துக்களாக இருக்கலாம். ஆனால் முடிந்த அளவிற்கு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு எங்களிடம்தான் இருக்கிறது. அது ஒரு மின்சாரம் தொடர்பானதோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்ஸ் தொடர்பாகவோ அல்லது வேறு ஏதாவது இந்த குறிப்பாக இந்த அதிகம் நாங்கள் பத்திரிகைகளில் படிக்கக்கூடியது இந்த குளியல் அறையில் வழுக்கி விழுந்து தொடர்பான சம்பவங்கள், வைத்தியசாலைகளிலும் இப்படியான அந்த வயோதிபர்கள் இந்த குளியல் அறைகளில் வழுக்கி விழுந்து மண்டை அடிப்படுதல் இப்படியான சம்பவங்கள் அதிகமாக இருக்கும். காரணம் இப்பொழுது எங்களுடைய குளியல் அறைகள் எல்லாம் அதிகம் மார்பிள் பதித்த குளியல் அறைகளாக மாறிக்கொண்டு வருகிறது. இதுவும் ஒரு அடிப்படை காரணமாகத்தான் இருக்கிறது. இப்ப எங்களுடைய வீடுகளை நாங்கள் எந்த அளவிற்கு ஆடம்பரமாகவும் எங்களுக்கு ஏற்ற வசதிகளாகவும் மாற்றிக்கொள்கிறோம் என்பதற்கு ஏற்றால் போல் அது எங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடக் கூடாது அப்படி என்பதிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீடுகளில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் என்பதை தாண்டி பொதுவாகவே இந்த விபத்துக்கள் தொடர்பாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அப்பாற்பட்டு எக்ஸ்டர்னலி வரக்கூடிய போர்சஸால ஏற்படக்கூடிய விபத்துக்களை எங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது. ஆனாலும் அது தொடர்பாகவும் நாங்கள் அவதானம் செலுத்திக் கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களால் இந்த விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ மேக்சிமம் அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்வது சிறந்ததாக இருக்கும். நிச்சயமா. அப்ப இந்த
தேசிய விபத்து தடுப்பு வாரத்தினுடைய 3வது நாளில் இந்த வீடுகளில் ஏற்படக்கூடிய விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வை நாங்களும் பெற்றிருப்போம். அப்போ இந்த வீடுகளில் ஏற்படக்கூடிய விபத்துகள் தொடர்பாக மிக கவனமாக இருந்தோம். நாங்கள் மீண்டும் கூறுவது வீடுகளில் ஏற்படக்கூடிய விபத்துகளில் அதிக அளவு இந்த முதியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் தான் ஏற்படுது. எனவே இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் இது தொடர்பான விடயங்களில் இன்னும் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களின் பெற்ற ஹரிஹரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி. நன்றி.